ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போய் திரியிற? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன அம்புட்டு பேர் இப்படி பேசிட்டு போறாங்க? எவ்வளவோ பார்த்தாச்சு, இத பார்க்க மாட்டோமா? அது சொல்லு. ஏய் பேச்சி, என்னைய அவ அசிங்கப்படுத்திட்டு போற, நான் வச்சுக்கிறேன்டி. ஒன்றும் இல்லை, ஆளாளுக்கு அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா மேற்கொண்டு சடங்கு ஏற்பாடெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறிய. நீங்க என்ன சொல்றீங்க பண்ணி? எனக்கு ஒன்றும் புரியல. அட சரியா போச்சு, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் ஆயிருக்கு, ராத்திரி முதலிரவு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணணும்ல செய்யா, அதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பென்னி, கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அதுக்காக நம்ம பெரியவங்களா பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணாம இருந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும்ல ஜியா. ஏன் ஜியா, உலகத்துல லட்சம் பேர் கோடி பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுல எல்லாருமே முத நாளே மனசுக்கு பிடிச்சி போய் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நடந்துச்சே அந்த மாதிரி திடீர்னு நடக்கிற கல்யாணம்லாம் இருக்குல்ல ஜியா, அவங்கெல்லாம் நாளடைவுல சேர்ந்து வாழாம இருக்காங்க. சரியா சொன்ன சிம்பிளி. சியா, நாம ஏற்பாடு பண்றத பண்ணிடுவோம், அவங்க எப்ப சேர்ந்து வாழ முடிவு பண்றாங்களோ அப்ப சேர்ந்து வாழ்ந்துக்கட்டும். நாமளே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ரெண்டு பேருக்கு ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சோம்னா அது நல்லா இருக்காது லட்சியா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும், அன்பு உருவாகும். ரெண்டு பேரும் எளியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட சேர்ந்து வாழ்வோம்னு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகும். அதுக்காகத்தான் சியா நான் இதை சொல்றேன். என்ன சியா? நிசமா தான் சொல்றீங்களா? இது ஏற்பாடு பண்ணா சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் சியா. ஆனா மீனாட்சி சியா, தங்கச்சியை விடுங்க, அவங்களும் தெய்வானையும் இருக்கிற மனநிலைமையில இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா அவங்க அவ்வளவு சிறப்பா எடுத்து செய்ய மாட்டாங்க. நீங்க உண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன? ஆமாண்ணே. என்ன செய்ய யோசிக்கிறிய? சரி பன்னி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எல்லாம் நல்லதா நடக்கும் நம்புவோம். சரிங்க சியா. செம்பளி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கடைக்கு போய் பூவு பழம் ஸ்வீட்டு அது இதுன்னு என்னென்ன தேவையா ஊராதி வாங்கி வந்துடுறேன். சரி செம்பளி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருப்போம். இந்த வாங்கி வந்துருச்சியா. அப்புறம் சியா, நானும் உள்ள போய் ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் பாக்குறேன். சரி பன்னி. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. நீ சாப்பிட்டு எந்திரித்தேன்னு நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க மதனி? நாளைக்கு கிழமைன்னு பார்த்து கோயில் குளத்துக்குலாம் போய் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதானே செஞ்சிருக்கீங்க மதனி. அப்புறம் ஏன் மதனி நம்ம வீட்டுல மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன கெட்ட நேரங்காலமோ தெரியல மதனி, நம்ம வீட்டுல இப்படி ஒருத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வீடு, எப்படிப்பட்ட மனுஷ மக்கள் இருக்காக. இந்த குடும்பத்தை தழைச்சு வாழ வைக்கிற மாதிரி ஒரு மருமக வந்திருக்க வேண்டியது. அதெல்லாம் விட்டுப்புட்டு நடு வீட்டுல நின்னு பெரியவங்க கிட்ட சவடால் பேசுற மாதிரி ஒருத்தி வந்திருக்கா. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி நிம்மதியா வாழ போறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு மதனி. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெட்ட முகம் இருக்கு, நான் அதை உலகத்துக்கு காட்டுறேன்னு சொல்லி சொல்றாளே,
எந்த அடிப்படையில இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா மதனி? அவ அப்ப குடிச்சிட்டு பண்ண தகராறுல தான் நம்ம வீட்டு அண்ணன் நம்மள பிரிஞ்சு 10 வருஷம் ஜெயில இருந்தாரு. அந்த வேதனையில இருந்து மீண்டு வந்திருக்கோன்னு நினைச்சா இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சு வந்திருக்காளே. இதுக்குதான் மதனி காலாகாலத்திலேயே நம்ம அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழட்டும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதான் 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டார்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஆமாடி, இப்ப வந்திருக்கிறவ அப்படியே எல்லா பொருத்தத்தோடய வந்துட்டா பாரு. நீ பொருத்தத்தை பத்தி பேசுறதுக்கு 7ஆம் பொருத்தமா இப்போ ஒருத்தி வந்திருக்காளே, அதை விட என் மக என்ன தப்பா போயிருப்பா? என்ன மதனி, நான் இம்புட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என் புள்ள என் மேல இருக்கிற பாசத்தால செஞ்ச ஒரு காரியம் அவன் தலைவிதியை இப்படி புரட்டி போடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அடுத்து என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வாசம்பளி சட்டை புட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். பூரா பிரமாமா பண்ணி விடுவான். மதனி, இவங்க 2 பேரும் என்ன ரூமுக்குள்ள பூ கூட அது இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது மதனி? ஏன் மதனி, இம்புட்டு தூரம் அவ எல்லாரையும் மட்டு மரியாதை இல்லாம சவடாலா பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரையும் பாருங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு மதனி? என்ன மதனி, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நீங்க போய் என்ன நடக்குதுன்னு விசாரிங்க மதனி. வாசம்பளி இந்த வந்துட்டேன். செம்பளி, அண்ணா, நான் இந்த பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கிட்டு இந்த பால் பழம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலையை பாரு. நான் அதையெல்லாம் எடுத்து வச்சுறேன். மாமா, என்ன மாமா நடக்குதுங்க? ஏன் மாமா, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? வீடு என்ன நிலைமையில இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க?